நம்ம ஏஐ கிட்ட எது கேட்டாலும் செகண்ட்ஸ்ல ஆன்சர் வந்துடும். ஆனா ஒரு நல்ல பிளம்பர், எலக்ட்ரீஷியன் இல்ல ஒரு வீடியோ எடிட்டர் உங்களுக்கு பக்கத்துல வேணும்னா உடனே கிடைக்குமா? யாராச்சும் ரெக்கமெண்ட் பண்ணாதான் உண்டு. அப்படியும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கூகுள்ல சர்ச் பண்ணுவோம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓவர் பிரைஸ்டா இருக்கும், இல்ல ரெஸ்பான்ஸே வராது. இங்க ப்ராப்ளம் என்னன்னா, கஸ்டமர்ஸுக்கு நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் கிடைக்கல, அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸுக்கும் நல்ல கஸ்டமர்ஸ் கிடைக்கல. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மே இல்ல. இந்த பிக்கெஸ்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ணாதான் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் வந்திருக்கு. இதுல 100% ஃபேக் ரிவ்யூஸே போட முடியாது. சர்வீஸ் யூஸ் பண்ணவங்க மட்டும் தான் ரிவ்யூ பண்ண முடியும், அதுவும் ஒரு தடவை தான். அப்புறம் காசு கொடுத்து ரேங்கிங்ல டாப்ல வரலாம்னு நினைச்சாலும் அதுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்துருவோமா? சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு பிரீமியம் டிஜிட்டல் பிசினஸ் கார்டு கொடுக்குறாங்க. சோ இது மூலியமா கஸ்டமர்ஸ் டைரக்டா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பே பண்ணிடலாம். 20-30% எல்லாம் கமிஷன் இல்ல மத்த பிளாட்ஃபார்ம் மாதிரி, ஜஸ்ட் 5% தான், அதுவும் மந்த்லி பே பண்ணா போதும். உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டு இருக்கும், அதுல உங்களோட லீட்ஸ், ஆர்டர்ஸ் இதுல எல்லாமே நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். இதுல பெஸ்ட் பார்ட், உங்க ஏரியால இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆன்போர்ட் பண்ணி அரௌண்ட் 37% நீங்க கமிஷன் earn பண்ணலாம். சோ இனிமேல் சர்ச் பண்றதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஸ்மார்ட்டா கனெக்ட் பண்ணி க்ரோ ஆகலாம். சோ இந்த ஸ்டார்ட் அப் என்ன, இதோட ஃபுல் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஏஐ தமிழை ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன்.